ஹாய் கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் விக்ஸி. நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்தவங்க லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், கூட இருக்க பெல் பட்டனை கொஞ்சோண்டு கோச்சிக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி நம்ம பார்க்க போகிற ட்ராமாவோட நேம் வந்து பேட் மெமரி எரேசர். இது ஒரு ஆன்கோயிங்கில் இருக்க ட்ராமா. இன்க்ளூடிங் மீ அண்ட் யூ, எவ்ரி ஒன் ஹாவ் அ பேட் மெமரிஸ் லைக் திஸ். ஸோ இந்த ட்ராமாவை நான் அதுக்காக தான் எடுத்தேன். ஸோ எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஜூனியர்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் 2007 அதுதான் காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோவும் ஒரு பிளேயராக விளையாடிட்டு இருக்காரு. அங்கே இருக்க கமெண்ட்ரி பண்ணுறவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோக்கு கமெண்ட்ரிலாம் வருது. 13 வயசுலேயே ஒரு சின்ன பையன் வந்து ஹிஸ்ட்ரியை ரீரைட் பண்ணுறான் டென்னிஸில் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சவுத் கொரியாவே அவன் தான் வந்து பெருமைப்பட வச்சிருக்கான் டென்னிஸில். அப்படியே ஸ்டேடியத்தை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு எவ்வளோ ஃபேன்ஸுன்னு அப்போ தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா அங்கே பிரேக் வருது. அந்த பிரேக்கில் நம்ம ஹீரோவோட தம்பியும் சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு அப்போ தான் ஒரு தம்பி மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னே தெரியும். ஸோ ஹீரோ வந்து பிரேக் முடிஞ்சோடனே ஆப்போனன்ட் கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ வந்து ஆப்போனன்ட் கிட்ட நீ ஒரு மேட்சாவது வின் பண்ணுவியா, ஃபிசிக்கல் பேட்டில் இல்லைன்னா மென்டல் பேட்டில்லையாவது அப்படின்னு வந்து கொரியாவில் கேட்குறாரு. ஹீரோ ஆப்போனன்ட் வந்து ஷட் அப்ன்ட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டு அவன் பாட்டுன்னு போயிடுறான். செகண்ட் ஆஃப் மேட்ச் வந்து வெறித்தனமாக போகுது. நம்ம ஹீரோ ஜெயிக்கிற டைமில் ஆப்போனண்ட்டோட பேட் வந்து அவரோட தம்பி தலைமையில போய் அடிக்கிற மாதிரி ஹீரோக்கு ஃபீல் ஆனவனே அவர் வந்து அந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணுறாரு தம்பியை காப்பாற்ற. பட் என்னன்னா அவரால் காப்பாற்ற முடியல. தம்பியை இல்லை அவரை, ஏன்னா அவர் கை உடஞ்சிடுச்சு ஜம்ப் பண்ணதில். ஸோ ஆனால் வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்களா, லீகூன் தான். நம்ம ஹீரோவோட பேர் லீகூன் தான். ஹீரோ கை உடஞ்சி படுத்துட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோவோட ப்ரெசன்ட் மைண்ட் வாய்ஸ் வருது. நான் அன்னைக்கு மட்டும் அவனை பறந்து போய் காப்பாற்றாமல் இருந்திருந்தா, என் கை மட்டும் உடையாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக நான் நல்லா இருந்திருப்பேன். ஆனால் என்ன பண்ணுறது, என்னால் பாஸ்ட்டை மாற்ற முடியாதே அப்படின்றாரு. அன்னைக்கு மட்டும் கை உடையாமல் இருந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்ட்டை என்னால் மறக்கவும் முடியல. அது ஒரு ரொம்ப மோசமான மெமரியாக என் மண்டையில் நிற்கிது அப்படின்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ப்ரெசன்ட் ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஃபஸ்ட் கிளாஸில் போயிட்டுருக்காரு. அவரோட பழைய மேட்சை பார்த்துட்டு அந்த டைமில் அவரோட ஒயின் காலியானதுனால அவர் வந்து கேஃபிடேரியா போகிறாரு ஃப்ளைட்டில் ஒயின் குடி. அதே டைமில் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் ஓவரில் ஒருத்தவங்களோட வாழ்க்கை இப்படின்றதுக்குள்ளே மாறிடும் ஒரு நிமிஷத்தில். ஸோ அதுவே வந்து ஃபுல்லாக பேட் மெமரிஸாக இருந்தால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்ட்டு ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது மனநல பாதிப்பையும் உண்டாக்கும் அப்படின்ட்டு வாய்ஸ் ஓவரை முடிக்கிறாங்க. அதே டைமில் நம்ம ஹீரோவும் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இன்விடேஷனை பார்த்துட்ருக்காரு. அந்த டைமில் ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வந்து இந்தாங்க நீங்கள் ஆர்டர் பண்ண ஒயின், இது போன வாட்டியை விட இந்த வாட்டி அதிகமான பெரிய கிளாஸ்லேயே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து எரிச்சலை உண்டாக்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. நீங்கள் அதனால தான் இவ்வளோ பெரிய கிளாஸில் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஃப்ளைட் அட்டெண்டன்ட் சொல்கிறாங்க, இல்லை சார் பெரிய கிளாஸ் தான் இருந்தது, சின்ன கிளாஸ் இல்லை, ஸோ அதனால நான் பெரிய கிளாஸில் கொடுத்தேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ ஓ அப்படியா, நான் வந்து வேற எதுவும் நினைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த டைம்ல ஃப்ளைட் அட்டெண்டன்ட் இன்விடேஷனை பார்த்துட்டு நீங்க கிளாஸ் ரியூனியனுக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோ வந்து சொல்றாரு, நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன், நான் போலாமா வேணாமான்ட்டு, ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் லவ் அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து போயிட்டு அவங்க கிட்ட லவ் சொன்னா அவங்க ஏத்துப்பாங்களா? நம்ம ஹீரோயின் வந்து பக்கத்துல இருக்காங்க. அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா, என்ன இவன் இவ்வளோ தாழ்வு மனப்பான்மையோட இருக்கான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஃப்ளைட் அட்டெண்டன்ட் வந்து ரிப்ளை பண்ணுறாங்க, இல்லை சார் நீங்கள் வந்து போயிட்டு அவங்கக்கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் அவங்க நிஜமாலே ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் கேட்குறாங்க, என்ன என்கிட்ட எதுனா சொல்லணுமா அப்படின்ட்டு. நம்ம ஹீரோ வந்து அதுக்கு சொல்கிறாரு, இல்லை நான் ரொம்ப நேரமாக உங்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் வந்து இல்லைங்க எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் செல்ஃப் எஸ்டிமேட், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அவர் வந்து இவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரிலன்றதுனால அவர் வந்து உடனே நம்ம இந்தியன் மாதிரி போமோகிரானட்டை சாப்பிட்றாரு. அதுக்கு அவங்க கொரியனுன்றதுனால ஒரு மாதிரி பார்க்குறாங்க. அந்த டைமில் அந்த போமோகிரானட்டோட ஜூஸ் அது வந்து வாய் ஃபுல்லாக இருக்கும் போது அதை காட்டி நம்ம ஹீரோயினுக்கு, ஸோ அந்த போமோகிரானட் ஜூஸ்லாம் வாயில் ஆனதுனால நம்ம ஃப்ளைட் அட்டெண்டன்ட் கிட்ட வந்து அவர் கேட்குறாரு டிஷ்யூ கொடுங்க அப்படின்ட்டு. அந்த டிஷ்யூவை வாங்கி நம்ம ஹீரோயினுக்கும் அவருக்குமே கொடுக்குறாரு நம்ம ஹீரோ. அப்போதான் ஹீரோயின் நோட்டீஸ் பண்ணுறாங்க அவங்க வாயில் அந்த ஒயின் குடித்தது லைக் எப்படின்னா டெவில் மாதிரி வந்திருக்கு. ஸோ அதை இன்டிமேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ
போமோகிரானேட்டை சாப்பிட்ருக்காரு. அந்த டிஷ்யூவை வாயில் வைக்கிற டைமில் அந்த ஃப்ளைட்டை ஆடினதில் அந்த டிஷ்யூ கீழே விழுந்து நம்ம ஹீரோவோட விரல் வந்து அவங்களோட லிப்ஸில் பட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஸோ லிப்ஸு பட்டது பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு என்னென்னா பல்ல மவுண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டு ஒரு பல்லு கிடையாது. ஸோ அதனால் அவங்க வந்து என் பல்லு அப்படின்னு கத்துறாங்க. நம்ம ஹீரோ வந்து கொஞ்சம் லோ எஸ்டிமேட்டுன்றதுனால அவர் எது கேட்டாலுமே சாரி 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 அப்படின்னு சொல்லுவார். ஸோ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க இல்லை பரவாயில்ல விடுங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த டைமில் ஃப்ளைட்டு இன்னமும் ஆடவே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் கீழே விழ போவாங்க. ஹீரோ வந்து கீழே விழ போவார். அந்த டைமில் ஹீரோயின் வந்து அவங்க லேப்டாப்பை காப்பாற்றுவாங்க, ஹீரோவை காப்பாற்ற மாட்டாங்க. அந்த டைமில் ஹீரோ கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க சாரி சார், இதில் இம்பார்ட்டண்டான டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கீழே விழுந்த ஹீரோவை நம்ம ஹீரோயின் கை கொடுத்து தூக்குவாங்க. அந்த டைமில் கை உடஞ்ச கைன்றதுனால அவங்க இழுத்த ஃபோர்ஸில் ஹீரோ இல்லைங்க என்னை விடுங்க அப்படின்ட்டு ஒரு வழியில் சொல்லுவார். ஸோ ஹீரோயின் ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அவர் கீழே விழுந்த பொசிஷன்லேயே ஃப்ளாஷ்பேக்கை யோசிக்கிறாரு. அவர் படுத்துட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்க பாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி, அம்மா நான் இவனை இங்கேயே விட்டுட்டு போகிறேன், நீங்கள் பார்த்துக்கங்க, நாங்கள் ஆஸ்திரேலியா போயிட்டு இவனோட இடத்துல இவனோட தம்பியை கோச்சிங் கொடுக்குறோம். அதனால நம்ம ஹீரோ வந்து மனசுடைஞ்சு போயிடுவார். இவருக்கு பதிலாக இவர் தம்பி போகிறதுனால ஹீரோ அது கேட்டவொடனே ஷூலாக மாட்டிக்கிட்டு அம்மா என்னை விட்டு போகாதீங்க நான் கோச்சிங்க்கு வரேன் அப்படின்னு கதறினே ஓடுவார். ஆனால் அதை அவங்க அம்மாவும் அப்பாவும் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க கனவுல டைமில் இவர் பின்னாடி ஓடி வந்துட்டு இருக்கும்போது இவர் கால் தடிக்கி ஒரு ஆற்றுல இவரோட ஃபர்ஸ்ட் மெடல் வாங்கினது கீழே விழுந்துரும். இவரும் அந்த மெடலை பார்க்க போகும்போது ஆற்றுல தடிக்கி விழுந்துருவாரு. அந்த டைமில் ஒரு பொண்ணு இவரை காப்பாற்றிருக்கும். அந்த பொண்ணு தான் நம்ம ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவ். அப்படியே கட் பண்ணால் ஒரு ஏர்போர்ட்டை காட்டுறாங்க. அதில் நம்ம ஹீரோயினோட வாய்ஸ் கேட்குது, ப்ரொஃபஸர் ஹேன் நான் இப்போ தான் லேண்ட் ஆனேன் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கேம்பிரிட்ஜ் மெடிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்லேருந்து நான் டாக்குமெண்ட்டையும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்றாங்க. அந்த டைமில் தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் ஒரு ரிசர்ச்சர் அப்படின்ட்டு. கூடவே அனிமலை இம்போர்ட் பண்ணுற ப்ரொசீஜரும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நம்மளுக்கு தெரியுது நம்ம ஹீரோயின் அனிமலை வச்சு ஏதோ ரிசர்ச் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ அவங்க ஃபோனை வச்சுட்டு அப்படியே பார்க்கும் போது நம்ம ஹீரோவை அவங்க அம்மாவும் அப்பாவும் கெட்டப் மாற்றிட்டு இருக்காங்க. அந்த ஏர்போர்ட்டை விட்டு வெளியே காட்டும் போது தான் தெரியுது நம்ம ஹீரோவோட தம்பி ஒரு சக்ஸஸ்ஃபுல் டென்னிஸ் பிளேயருன்ட்டு. அப்போ தான் நமக்கு தெரியுது அங்கே இருக்க ஃபேன்ஸை ஏமாத்த தான் நம்ம ஹீரோவை அவரோட தம்பியோட ட்ரெஸ்ஸை மாற்றி அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு. எப்படியோ கண்டுபிடிச்சிடுறாங்க ரிப்போர்ட்டர்ஸ். அதுக்கப்புறமா அவங்க பின்னாடி ஓடினவனே நம்ம ஹீரோவால் எதுவும் பண்ண முடியல. ஸோ ஹீரோவும் வந்து பின்னாடியே ஓடுறாரு. அந்த ஓடுற டைமில் நம்ம ஹீரோவோட லக்கேஜும் நம்ம ஹீரோயினோட லக்கேஜும் இடிச்சிக்குது. நம்ம ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு லக்கேஜை மாற்றி எடுத்துன்னு போயிடுறாங்க. ரிப்போர்ட்டர்ஸ் போய் அவங்க தம்பி கிட்ட நீங்கள் எதனா ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க அப்படின்னு சொல்லும் போது ஃபிசிக்கல் பேட்டில் ஆர் மென்டல் பேட்டில் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார்ல, அதே வார்த்தை சொன்னவனே நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இது ஒரிஜினலாகவே இல்லை அப்படின்றாரு மனசுக்குள்ள. அவரை இவர் கார் ஏற்றி அமுச்சு விட்டுறாரு. அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறாரு, ஐயோ நம்ம இப்படி போவோம் அப்படின்ட்டு. ஹீரோவோட அம்மா காரில் இருக்கும் போது இது எல்லாம் அவனோட தப்பு தான் அப்படின்னு ஹீரோவை திட்டுறாங்க. அந்த டைமில் அவங்க அப்பா கேட்குறாரு எங்கே அவன் அப்படின்ட்டு. காரில் நம்ம ஹீரோவே இல்லை. அந்த டைமில் நம்ம ஹீரோவோட அப்பா உன்னோட தம்பியோட கிரெடிட் கார்டு நீ தானே வச்சிருக்க, ப்ரீமியம் டாக்ஸி பிடிச்சி வா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த டைமில் அவர் சோகமாக நின்றுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் பார்க்காத மாதிரி பார்த்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ மூஞ்ச முடிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கார் ஏறி கிளம்பிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா ரொம்ப செக்யூர்டா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு அனிமல் டிரான்ஸ்போர்ட் வேன் வருது. அப்புறமா ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்கை நம்ம ஹீரோயின் தான் ஹோஸ்ட் பண்றாங்க. அந்த டைம்ல அவங்க சொல்றாங்க இந்த மவுஸோட நேம் 107 அப்படின்ட்டு. அப்பதான் தெரியுது நம்மளுக்கு அந்த வேன்ல வந்தது மவுஸ்ன்ட்டு. மீட்டிங்ல நம்ம ஹீரோயின் சொல்றாங்க எல்லாருக்குமே ஒரு கெட்ட ஞாபகம் இருக்கும். ஸோ எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும். உங்களோட காதலியை நீங்கள் விட்டு பிரியும் போது ஒரு கெட்ட மெமரி தான், உங்களோட கை கால் உடையும் போதும் அதுவும் ஒரு கெட்ட மெமரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே உங்கள் மெமரியிலேருந்து அழிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மா கேட்குறாங்க நீ சீக்கிரமாக வந்து காரில் ஏறி இருக்க வேண்டியது தானே, நீ பொறுமையாக வந்ததுனால தான் கார் கிளம்பிச்சு அப்படின்னு அவங்க ஹீரோவை திட்டுறாங்க. அப்புறமா ஹீரோவோட அப்பா அவனை சாப்பிட கூப்பிடுன்னு அவங்க தம்பிக்கிட்ட சொல்ல ஹீரோ போய் ட்ரெஸ் மாற்றலான்னு போக டைமில் நம்ம ஹீரோவோட தம்பி போயிட்டு கதவை தட்டி சாப்பிட கூப்பிட 2 பேரும் ஆக்வர்டான சிச்சுவேஷனில் இருக்க நம்ம ஹீரோ வந்து கத்துறாரு எனக்கு தான் சாதம் வேணான்னு சொன்னல அப்படின்னு. இப்போ ஹீரோட தம்பி போக உடனே நம்ம ஹீரோட அம்மா வர அந்த டைமில் நான் தான் வேணான்னு சொன்னல சாப்பாடு அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மா உனக்கு யார் வந்து கூப்பிட வந்தா, நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு ஐட்டம் எடுக்கிறது போக தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க.
கொஞ்ச நேரம் கழிச்சு மனசு மாதிரி நம்ம ஹீரோ வந்து சாப்பிட்றதுக்கு வெளில வராரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட அப்பா நம்ம ஹீரோவை கலாய்க்கிறார். என்ன எப்போ பார்த்தாலும் பிளாக் அண்ட் பிளாக்லயே இருக்க, நீ என்ன நிஞ்சா நினைப்பா அப்படின்ட்டு. சாப்பாடு கொடுக்குற டைம்லயும் அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோவை கடைசியா தான் வச்சிருப்பாங்க, நாய்க்கு அடுத்தபடியாக தான். ஸோ ஹீரோ வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுவார் அதை நினச்சி. அதனால ஒரு சும்மா இல்லாமல் உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் வேற வேற ப்ரீடு, நீ ஒரு கிராஸ் ப்ரீடு அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அதை பிடிச்சி ஹீரோவை அதோட வாய்க்கிட்ட போயிட்டு கிள்ளி விளையாடிட்டு இருப்பாரு. ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால அந்த நாய் வந்து என்ன பண்ணுன்னா இவரோட வாயை கடிச்சிரும். உங்கள் அப்பா அங்கேருந்து பார்க்கும் போது ஹீரோ வந்து அந்த நாயை கடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் அப்பா கேட்பாரு, அந்த நாயோட பேர் வந்து கோலா, நீ என்ன கோலாவை கடிச்சியான்னு அவங்க அப்பா கலாச்சிட்டு இருக்காரு. அப்பன்னா உடனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. ஹாஸ்பிட்டல் டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண பல்லு வந்து கீழே விழுந்துருது. ஸோ அதை செட் பண்ண முடியல அவங்களால. இந்த டைமில் அவங்களோட க்ரஷ்ஷான இன்னொரு டாக்டர் வரும்போது இவங்க திரும்பி சிரிக்கும் போது அந்த பல்லு இல்லாமல் எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. உங்களோட க்ரஷ் வந்து வா நீ இன்னைக்கு ரொம்ப நல்லா ப்ரெசன்டேஷன் கொடுத்தியாமே அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின் தம்ஸ் அப் பண்ணுறாங்க. அவனோட க்ரஷ் வந்து கேட்குறாங்க, என்ன பார்த்ததுல சந்தோஷம் இல்லையா, நீ கிளம்புற. உடனே கட் பண்ணி அடுத்த சீன் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து டென்டல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் எல்லாம் நம்ம ஹீரோவால தான் திட்டிட்டு இருக்காங்க, அவனால தான் என்னோட க்ரஷ் முன்னாடி இந்த மாதிரி அவமானமாக போயிடுச்சுன்ட்டு. இம்ப்ளிமெண்ட் முடிஞ்சோடனே நிறைய கெட்டது நடந்தால் தான் நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு அவங்களே அவங்க வந்து மனசை ஆறுதல் பண்ணிக்கிறாங்க. அவ்வளோதான், நாளைக்கு ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு நாளானிக்கு என்னோட ஆளோட டேட்டிங் போகிறேன் அப்படின்ட்டு அவங்களோட க்ரஷ்ஷை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நியூரோ சயின்ஸ் லேபில் டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இத்தனை நாளாக அவங்க வந்து நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாங்க, நம்மளோட ப்ராஜெக்டை பார்த்து இன்னைக்கு வாயடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த டைமில் அவங்களோட வெற்றியை கொண்டாடுறதுக்கு சரக்கு அடிக்கலாமான்னு கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து நாளைக்கான ப்ரெசன்டேஷனுக்கு எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகுங்க போங்க அப்படின்னு ஒரு கத்துனவனே எல்லாருமே தெரிகிறாங்க. அதை சொல்லி முடித்தோடனே நம்ம ஹீரோயின் அவங்களோட சூட் கேஸை தேடுறாங்க. அந்த டைமில் தான் தெரியுது அவங்களுக்கு சூட் கேஸ் மாறினது. அந்த டைமில் அவங்களோட டிபார்ட்மெண்ட் சைக்காட்ரிஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ அதோட ஹெட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட கேட்குறாங்க, எங்கள் யூகேயோட டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்படின்னும் போது இவங்க மூடிட்டு இல்லை நான் அப்புறமா காட்டுறேன் அப்படின்றாங்க. சூட் கேஸ் மாறினதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் தேடுறாங்க அந்த டேகு யார் பேருன்னு. அந்த டேக்கில் நம்ம ஹீரோவோட பேர் இருக்குது லீகுன்னுட்டு. ஆனால் ஹீரோயினுக்கு தெரியாது நம்ம ஹீரோவோட பேர் தான் லீகுன்னுட்டு. மீட் பண்ணியிருப்பாங்க பட் நேம் தெரியாது. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் யோசிக்கிறாங்க எங்கே மாறி இருக்கும்ன்ட்டு. அந்த டைமில் நம்ம ஹீரோ மாஸ்க்லாம் போட்டுட்டு இருந்ததுனால நம்ம ஹீரோயின் யார் ஹீரோன்னு பார்த்துருக்க மாட்டாங்க. யாரோ ஒரு திருடன் தான் திருடிக்கிட்டான் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஏன்னா அந்த டாக்குமெண்ட் வந்து ரொம்ப சீரியஸான மேட்டர்ஸ். அதனால நம்ம ஹீரோயின் வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டிக்கு கால் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா ஏர்போர்ட் அத்தாரிட்டியில் நம்பர் கேட்கும்போது தர முடியாதுன்னு அந்த நேமில் இருக்க டேக் பின்னாடி பார்க்கும்போது அவங்க நம்பர் எழுதியிருக்கும். நம்ம ஹீரோயின் உடனே அந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோவும் பிஸியாக இருப்பார். அவர் இன்னொரு லைனில் பிஸியாக இருக்கும் போது அவர் பேசிகிட்டு இருப்பார் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட, என்ன மச்சான் உன் ஆளை பார்க்க போலியா நீ, ரீயூனியன் வருது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இல்லை நான் போகல அப்படின்னு. நீ ஒரு ஆம்பளையா நீ தாண்டா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு, கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு எப்படி பேசணும்னு நம்ம ஹீரோவுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. நான் உன்னை ரொம்ப நாளாக காதலிக்கிறேன், நீ என் கூட வெளில வரியா அப்படின்னு போய் கெத்தா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இதை அவர் கத்துனவனே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம், அவர் ஒரு டென்னிஸ் கோச்சாக இருப்பார், அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு என்னையா பண்ணுற அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாங்க. உடனே ஹீரோ வந்து அந்த டைமில் சொல்லுவார், என்ன மாதிரி ஒரு ஆளை போயிட்டு அவ காதலிப்பாளா அப்படின்னு கேட்ப. இவ்வளோ கீழ்த்தனமாக உன்னையே நினச்சேன்னா நீ என்ன பண்ண முடியும் என்னால் அப்படின்னு கேட்பாரு. உன்னோட செல்ஃப் எஸ்டிமேட்டுக்கு நீ எதுனா சாதிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ. நான் தான் எதுவுமே சாதிக்கலையே, என்ன மாதிரி ஒரு ஆளுலாம் வந்து லீட் கேரக்டராகவே இருக்க முடியாது, நான் ஒரு எக்ஸ்ட்ரா கேரக்டர் அப்படின்னு சொல்லுவார் ஹீரோ. கட் பண்ணால் பிக் பிக்சர் ஏஜென்சியை காட்டுறாங்க. அதில் தான் நம்ம ஹீரோவோட தம்பி கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு, டென்னிஸ் பிளேயர். அவரோட மேனேஜராக தான் நம்ம ஹீரோ வந்திருக்காரு. ஹீரோ வந்து பாத்ரூமில் இருக்கும்போது ஹீரோவோட தம்பியோட பிக்சர் அதில் ஹீரோ வந்து நீ என்ன பார்த்துட்டே இருக்கன்னு கண்ணில் கிறுக்கி விட்ருவார். ஹீரோ பாத்ரூம்லேருந்து வெளியில் வரும்போது ஒரு பொண்ணு வந்து நீங்கள் தானே அப்படின்னு சொல்லி, நீங்கள் தானே அந்த டென்னிஸ் ஜீனியஸ் அப்படின்வார். ஆமாம் நம்ம ஹீரோ சொல்லுவாங்க, உங்களோட மெடலை நான் பார்க்கலாமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்கும் போது இல்லை நான் அதை தொலைச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவார். அந்த டைமில் பிக் பிக்சர் ஏஜென்சியோட சிஓ வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுவார். அவரு போன பின்னாடியே வந்து நம்ம ஹீரோட தம்பி வந்து கேட்பாரு, யாரும் என் கண்ணில் கிறுக்கி வச்சிருக்காங்க மேனேஜர் அப்படின்னு வந்து ஹீரோ கிட்டே சொல்லுவார்.
அதுக்கு பனிஷ்மெண்ட்டாக எனக்கு வந்து ஒரு காஃபி வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோவும் போவார். அவரு அந்த கோல்டு காஃபி வாங்கிட்டு இருக்க டைமில் நம்ம ஹீரோயின் கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இது லீகும் தானே அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னுவார். இல்லை லக்கேஜ் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. நம்ம ஹீரோ இல்லை எனக்கு ஏர்போர்ட்லேருந்து கால் பண்ணாங்க, நான் இந்த வீக்குள்ளே தரேன் அப்படின்வாரு. அவரோட ஆர்டர் வந்த உடனே அவர் சாரி மேம் அப்படின்னு கட் பண்ணி வச்சிருவாரு. ஹீரோயின் உடனே கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோ வந்து பிஸியாக இருக்கிறதுனால எடுக்கவே மாட்டாங்க. உடனே நம்ம ஹீரோயின் கத்துவாங்க, என்னமோ இவன் தான் பிஸியாக இருக்க மாதிரி கட் பண்ணுறான், நான் கூட தான் பிஸியாக இருக்கேன், எனக்கு அந்த இது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கத்திட்டு இருப்பாங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோ வந்து அவரோட தம்பி, அந்த புது பொண்ணு, அதுக்கப்புறமா சிஇஓ மீட்டிங்கில் இருப்பாங்க. நம்ம ஹீரோவை போய் கதவு தட்டுவார். சிஇஓ சொல்லுவார் கிளம்பு கிளம்பு அப்படின்னு கை காட்டுவார். நம்ம ஹீரோ இருந்தாலும் உள்ளே வந்துடுவார் தம்பிக்காக. சிஇஓக்கு வந்து நம்ம ஹீரோவையே பிடிக்காது. நம்ம ஹீரோவோட தம்பி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு கிளம்புங்கன்ற மாதிரி பார்ப்பான். சிஇஓ வந்து இதை போய் காப்பி எடுத்துட்டு வா அப்படின்னு. அந்த புது பொண்ணு வந்து என் பக்கத்துல உட்காருங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒழிப்பாரு. அவர் ஒன்று காப்பி எடுத்துட்டு வர சொல்றதை பார்த்து டேட்டான்றது வெறும் நம்பர் தானே, இதுலன்னா சிஸ்டமேட்டிக் அனலைசஸ் அப்படின்னு. நம்ம ஹீரோ செம்ம ஜீனியஸ். அதுக்கு அந்த புது பொண்ணு சொல்லும், நீங்க எனக்கு அனலைஸ் பண்ணி நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்ட்டு. சிஇஓ வெளியே போடான்னு கை காட்டுவாரு. ஹீரோ வந்து சரி அனலைஸ் பண்ணுவாரு. அதை கேட்காம ஹீரோ அதை அனலைஸ் பண்ணிய அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு முட்டில இன்ஜூரி ஆயிருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த டைம்ல சிஇஓ காண்டாயி, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்லுவியா நீ இன்ஜுரி அப்படின்ட்டு, அதுதான் உங்களுக்கு இருக்கிறதுலே பேட் மெமரி அப்படின்வாரு. அப்புறமா ஹீரோவை வந்து அசிங்கப்படுத்துவாரு. உன்னோட தம்பிக்காக மட்டும்தான் நான் உன்னை இங்க வேலையே வச்சிருக்கேன் மேனேஜரா அப்படின்வாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி அவமானமா போயிடும். அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு, அவருக்கு வந்து நியூரோ சம்பந்தப்பட்ட இதுவும் இருக்கிறதுனால அவரோட கை வலிக்கிற மாதிரி அவர் ஃபீல் ஆகும். அதனால ஹாஸ்பிட்டல் போவாரு. அது உண்மையா வலிக்காது, ஆனா அது வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அப்படியே கட் பண்ணா முன்னாடி நடந்ததை காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் நிறைய வாய்ஸ் மெசேஜ் அமைச்சிருப்பாங்க. எடுடா போன, டே எடுடா, டே தயவு செஞ்சு எடுடா, கெஞ்சுவும் பார்ப்பாங்க, கராராவும் கேட்டு பார்ப்பாங்க. ஆனா ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இங்க எமர்ஜென்சி வார்டில் இருப்பாங்க. அந்த கேஸை வந்து யார் எடுப்பான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான் எடுப்பாங்க. எனக்கு பெயின் கில்லர் கொடுங்க, எனக்கு வலிக்குதுன்னு ஹீரோ கத்துனவனே ஹீரோயின் சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, இது நிஜமான வழியே இல்லை, இது உனக்கு வந்து பிரம்ம தான், இது வந்து நீ சைக்காட்டிஸ்ட தான் பார்க்கணும் அப்படின்னு. நான் நிறைய பேரை பார்த்துட்டேன், என்னோட வழி உனக்குன்னா தெரிய போகுது. ஹீரோயின் வந்து ஹீரோவோட இன்னொரு கையை பிடிச்சி கிள்ளனவனே அவங்களுக்கு அந்த கை வலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல ஹீரோயின் வந்து பெயின் கில்லர் தானே இவங்களுக்கு கொடுங்கன்னவனே ஹீரோ வந்து இல்ல வேணாம் எனக்கு பெயின் போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் எழுந்து வெளில போயிடுவாரு. அப்புறமா ஹீரோ வெளில போன பிறகுதான் நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுவாங்க, இவன் பேர் தான் லீ குணா அப்படின்ட்டு. ஸோ இவங்க அதுக்கப்புறமா பின்னாடியே ஓடுவாங்க. அதுக்குள்ள ஹீரோ வெளியே போயிடுவாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட் சான்ஸா இருக்கும், இது போக மாட்டேன்ற அப்படின்ட்டு. ஹீரோ இல்ல என்னால போக முடியாதுன்ட்டு அவர் கிளம்பிடுறாரு வெளில. அவரு பிரிட்ஜு கிட்ட போயிட்டு இருக்கும் போது ஹீரோயினோட மெசேஜை பாக்குறாரு. நீங்க இன்னைக்கு காலையில பார்த்த டாக்டர் நான் தான், அது மட்டும் இல்லாம நீங்க வச்சிருக்க லக்கேஜோட ஓனரும் நான் தான் அப்படின்னுவாங்க. ஸோ மத்தியானம் நம்ம ஹீரோவை வந்து அசிங்கப்படுத்திட்டு இருப்பாங்க கொஞ்சம் லைட்டா. அதுக்கு வந்து சாரி கேட்டு, எனக்கு உங்களோட பேட் மெமரி எதுவும் தெரியாது, இருந்தாலும் நான் பேசிட்டேன், மன்னிச்சிருங்க, அதுக்காக நான் லக்கேஜுக்காக மட்டுமே நான் உங்களுக்கு நைட்டில் மெசேஜ் பண்ணல, வாய்ஸ் மெசேஜ் தான் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோயின் அந்த டைமில் லேபில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவார், நான் உங்களுக்கு நாளைக்கு காலையில் உங்கள் லக்கேஜை வந்து டெலிவரி பண்ணுறேன் அப்படின்ட்டு. அவங்க இன்னொரு டப்பாவை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த எலியை இதுக்கு மாற்றுறதுக்கு, நாளைக்கு எக்ஸ்பெரிமெண்ட்டாக வைக்கிறதுக்கு. அந்த டப்பாவோட நாவு வந்து கரெக்டாக மூடாது. அவங்க அதை நோட் பண்ணி இருந்தாலும் மூடிடுவாங்க. கட் பண்ணி அடுத்த நாள் நம்ம ஹீரோவும் ஹீரோவோட தம்பியும் ஒரு பில்டிங்கோட வாசல்ல நிக்கிறாங்க. ஸோ ஒரு பில்டிங் சொன்னேன் இல்லையா, அந்த பில்டிங்ல நம்ம ஹீரோவோட தம்பியும் அப்பாயின்மெண்ட்டுக்காக டாக்டரை பார்க்க தான் வந்திருப்பாரு. அதே டைம்ல நம்ம ஹீரோவும் பார்க்கிங் லாட்ல போயிட்டு வெயிட் பண்ணி நம்ம ஹீரோ கால் பண்ணுவாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோயின் வந்து எடுக்க மாட்டாங்க போனு. கட் பண்ணி காட்டினா அப்படியே நம்ம ஹீரோயின் வந்து டாக்டரோட மீட்டிங்ல இருப்பாங்க. நம்மளோட ரிசர்ச் வந்து இன்னைக்கு உலகம் ஃபுல்லா தெரிய போகுது அப்படின்ற ஒரு மீட்டிங்ல இருப்பாங்க. நம்ம ஹீரோ கால் பண்ணுவாரு. அந்த காலை எடுக்க முடியாது நம்ம ஹீரோயினால. அப்படியே அதே ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோட தம்பி இன்னொரு டாக்டர் கிட்ட இருக்காரு. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சைக்காட்டிஸ்டிக் டீமோட ஹெட்டு. இவரை நம்ம ஹீரோட தம்பி அங்கிள்னு சொல்றாரு. எந்த இதுல சொல்றாருன்னு தெரியல, பட் இவரோட டாக்டரா இருக்கும் போல இவரு. அந்த டாக்டர் வந்து சொல்றாரு, நீ வந்து பிளாக் லிஸ்ட் ஆயிருவ தெரியும்ல, நீ வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட்ல இருக்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட நம்ம ஹீரோவோட தம்பி வந்து கேட்பாரு, நீங்க இதுக்கு முன்னாடி என்ன மெடிசன் கொடுத்தீங்களோ அதே எனக்கு கொடுங்க அப்படின்ட்டு. அந்த டாக்டர் வந்து சொல்லுவாரு, நீ இன்னைக்கு கிளம்பு, நான் இன்னைக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோவோட தம்பி கிட்ட. அந்த டைம்ல நம்ம ஹீரோவோட தம்பி சும்மா இல்லாம
அந்த டாக்டர் பிடிச்சி கலாச்சிட்டு இருக்காரு. என்ன என்னோட சிஸ்டர் இன்ல வர போறாங்களா, என்ன பிளைண்ட் டேட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. அவரு அதை கேட்டுட்டு டென்ஷன் ஆகி எழுந்துட்டு இருக்கும் போது அவர் தண்ணியை தட்டி விட்டுறாரு. அந்த டைம்ல அவரோட பிரசன்டேஷன் பேப்பர்லாம் தண்ணியானவனே அதை எடுத்து நம்ம ஹீரோட தம்பி துடைக்கும் போது, என்னது பேட் மெமரிஸ்லாம் எரேஸ் பண்றீங்களா, இதெல்லாம் டாப் சீக்ரெட் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்ட்டு கத்திட்டு இருப்பாரு அவரு. கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நான் வந்து இதோ லக்கேஜ் எடுத்துக்கிறேன்னு பேசிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல அவங்க ஜூனியர்ஸ் 2 பேரும் அந்த டப்பால எலிய மாத்தி கொண்டு வருவாங்க. அந்த டைம்ல அந்த டப்பா வந்து ஒழுங்கா மூடாததுனால அந்த எலி பறந்து போய் விழுந்து ஓடி போயிடும். அந்த ஹாஸ்பிட்டலோட மெயின் டோர்ல நம்ம ஹீரோயின் ஒரு வழியா அந்த மவுஸை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு, மறந்துடாத உனக்கும் எனக்கும் 4 மாதம் பழக்கம் இருக்குது 107ன்னு அதோட பேரை கூப்பிடுறாங்க. நம்மளோட ஹீரோவோட தம்பியை வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க, நீ வந்து மெயின் டோர் கிட்ட வந்துரு அப்படின்ட்டு. அதனால நம்ம ஹீரோ வந்து மெயின் டோர் வழியாக வருவார். அந்த லைட்டு பட்டவுடனே அந்த எலிக்கு வந்து ஒரு பேட் மெமரியாக வரும். பயந்து கரெக்டாக ஓடுறதுக்கும் நம்ம ஹீரோவோட காரோட டயர் வந்து அந்த எலியோட தலைமலை ஏறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். 107 வந்து கரெக்டாக இறந்து போச்சு. அதனால நம்ம ஹீரோயின் வந்து அழுவாங்க. நம்ம ஹீரோ வந்து அந்த டைமில் இறங்கி வந்து நான் இப்போ தான் காரை வாஷ் பண்ணேன்ச்சே அப்படின்ட்டு எலியை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பார். நம்ம ஹீரோயின் வந்து கேட்பாங்க, அது உயிர் இழந்திருக்கு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா அப்படின்வாங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு, இது உங்களோட எலியா அப்படின்ட்டு. இது என் மேலே தப்பு இல்லை, இருந்தாலும் சொல்லுங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கிட்ட நம்ம ஹீரோ வந்து கேட்பாரு. அது ஒரு எலின்றதுனால உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட கேட்பாங்க. ஒருத்தவங்களோட இழப்புக்கு நீங்கள் காசு தந்தால் எல்லாமே போயிடுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சி எகிருவாங்க. உங்களுக்கு இது வெறும் எலியா இருக்கலாம், மற்றவங்களுக்கு இது ப்ரீஷியஸ் ஒன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ பார்ப்பாரு, அது வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கு உங்களை மாதிரி ஆளுக்காக தான் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் கண்ணாம்பினான்னு கத்திட்டு இருப்பாங்க. இது உன்னை விட ஒர்த்து அப்படின்வாங்க. அதனால நம்ம ஹீரோ ரொம்பவே உடஞ்சிருவாரு. அதுக்கு நம்ம ஹீரோ உடனே கேட்பாரு நம்ம ஹீரோயின் கிட்ட, நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா இந்த எலி வந்து என்னை விட ரொம்ப முக்கியமானது அப்படின்றீங்களா அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பார்த்துட்டு போற மாதிரி போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம ஹீரோவை, நீ முன்னாடி என்ன கேட்டல, ஏன்னா உன்ன மாதிரி பாஸ்ட்ல இருக்கவங்களாம் சாவர வரைக்கும் அதுலயே தான் இருப்பாங்க அப்படின்னு ரொம்பவே ஹீரோவை கஷ்டப்படுத்திடுவாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் வந்து கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வராங்க. வந்துட்டு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மவுஸ் வந்து இறந்து போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா 108 வந்து எலியாக இருக்காது ஹியூமனாக இருக்கும் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. நீ சாவர வரைக்கும் நீ ஒரு ஒர்த்லெஸ்ன்ற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. அந்த டைமில் நம்ம ஹீரோயின் சொன்ன வார்த்தை தான் உங்களுக்கு ஞாபகம் வருது, உன்னால் பாஸ்ட்லேருந்து வரவே முடியாது. கட் பண்ணி இன்னொரு சீனை காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து மறுபடியும் போர்ட் மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. கட் பண்ணால் நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவர் வீட்டிலேருந்து எங்கேயோ கிளம்பிட்டுருக்காரு. அந்த டைமில் அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் போகிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ அது காதலியே வாங்காமல் வெளில கிளம்பிட்டாரு. ஹீரோ போனதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்லாம் காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட தம்பி வந்து சொல்லியிருப்பாரு சிஇஓ கிட்ட, என்னால் இதுக்கப்புறம் உங்கள் கம்பெனியில் கான்ட்ராக்ட் சைன் பண்ண முடியாதுன்ட்டு. நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ணு காலில் இன்ஜுரியாக இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அந்த இன்ஜுரிக்கும் அந்த பொண்ணு வந்து மருந்து போட்டுக்கிட்டே நம்ம ஹீரோவோட ஃபோட்டோவை தான் பார்த்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினோட வாய்ஸில் பொய்யான மெமரி என்னமோ நீங்கள் தான் சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி காட்டும், இது பழைய கதையாக இருக்காது, ஆனால் நீங்கள் தான் பழைய கதையிலேயே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. கட் பண்ணி அந்த போர்ட் டைரக்டர்ஸ் மீட்டிங்ஸ்லாம் நடந்தது எண்ட் ஆகுது. கட் பண்ணி இன்னொரு சீனில் நம்ம ஹீரோ வந்து சூசைட் அட்டம் பண்ணுறாரு, தண்ணியில் குதிச்சிட்டாரு அவரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. வந்து நம்ம ஹீரோயின் இருக்க ஹாஸ்பிட்டலில் தான் நம்ம ஹீரோவை சேர்க்குறாரு அவங்க தம்பி. அதுக்கப்புறமா ரெஸ்கியூ ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்கிறாங்க நம்ம ஹீரோ வந்து இதுலேருந்து ரிவரில் குதிச்சிட்டாருன்ட்டு டாக்டர்ஸ் கிட்ட. அது மட்டும் இல்லாமல் அவரோட மண்டை ஓட்டில் டேமேஜ் ஆகிருக்கலாம், அது கூடவே அவருக்கு ஹார்ட் அட்டாக்கும் வந்திருக்கு, சீக்கிரமாக ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவரோட தம்பி சைக்காட்டிஸ்ட் டாக்டர் கிட்ட கேட்குறாரு, நான் இப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு. அதுக்கு அந்த டாக்டர் தனி ரூமில் கூட்டிகிட்டு போய், இது உன்னால இல்லை, நம்ம ஹீரோவோட தம்பிக்கும் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கு போல, நம்ம ஹீரோக்கு ஆப்ரேஷன் நடக்குது, அந்த ஆப்ரேஷன் தியேட்டர்ல நம்ம ஹீரோயினும் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்றது தெரியல. பட் அந்த டைம்ல அவருக்கு ஒரு பேட் மெமரிஸா எரேஸ் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. மேபி ஹீரோயின் வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டாக இவங்களை மாற்றிருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே டைமில் நம்ம ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒருவேளை என்னால் தான் இவன் சூசைட் பண்ணியிருப்பானோ அப்படின்ட்டு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவர் ஹாஸ்பிட்டல் பெட்டில் இருக்காரு, அது கூடவே அவர் மயக்கத்தில் இருக்காரு. அவர் கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணை திறக்கிறாரு. கண்ணை திறந்து அப்புறமா போய் உக்காந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் உள்ளே வராங்க. வந்து என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு ஹீரோயின், நான் யாரு நான் அவர்கிட்ட கேட்கவுடனே நீ தான் என் ஃபர்ஸ்ட் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இந்த எபிசோடு எண்ட் ஆகுது.